வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க இன்றைக்கி முருங்கைக்கீரை கூட்டு செய்யலாம். இந்த கீரை எங்கள் வீட்டிலையே பறித்தது, நாங்கள் செடி வச்சு வளர்த்து பறித்ததுங்க. முருங்கைக்கீரையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் தாளிச்சிட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டு பெருங்காயம் போட்டு சிறுபருப்பு போட்டு வேக வச்சுட்டு நம்ம மிளகாத்தூள் போட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டாச்சு. நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா வெந்தவுடனே பூ மாதிரி மலர்ந்து வெந்தவுடனே நம்ம முருங்கைக்கீரையை போட்டு ஒரு 5-6 கொதி அப்படியே சாஃப்டாக நல்லா இது நம்ம வீட்டில் பறித்த கீரை. அதனால் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியாகவும் நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. கொதிச்சோடனே கீரையை போட்டு கொதிச்சோடனே இறக்கிட வேண்டியது தான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துங்க முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையில் எல்லாம் சத்தே கிடையாது. அடிக்கடி நம்ம முருங்கைக்கீரை சாப்பிடணும். முருங்கைக்கீரை போடும்போது நம்ம ஜீரகத்தூளும் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிடணும். ரொம்ப நல்லா. எப்பயுமே எங்கள் வீட்டில் கூட்டுலாம் வைக்கும்போது கொஞ்சம் ஜீரகப்பொடி சேர்ப்பாங்க. அதே மாதிரி நானும் சேர்ப்பேன். ஒரு 1/2 ஸ்பூன் லாஸ்ட்டில் நம்ம ஜீரகத்தூள் போட்டு கோஸ் கூட்டு இந்த மாதிரி கீரை கூட்டெல்லாம் பண்ணும்போது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்கறது நல்லதுங்க. பார்க்கவே எவ்வளோ பச்சை பசுமையாக இருக்கு பாருங்கள். கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள், சீக்கிரமாக செஞ்சிடலாம். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. அடிக்கடி முருங்கைக்கீரை செஞ்சு சாப்பிடுங்க எல்லாருமே, உடம்புக்கு ரொம்ப நல்லது. சும்மா ஒரு கிளை வச்சாலே வந்துடும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா செடி முருங்கை சொல்லிட்டு விதை போட்டாலே வந்துடுது ஈஸியாக. நம்ம வீட்டிலே வளர்த்து அடிக்கடி சாப்பிடலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.